Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan body fluids and circulation chapter la ipa nama vandu second part video la blood groups paakaporom. So blood groups namakku theriyum nama family la amma appa pasangalukulleye vera blood group irukku. So adha pathi da paakaporom. As you know, blood of human beings differ in certain aspects though it appears to be similar. Appears to be similar na enna paakradhukku ratham savappu kalarla da irukum. தக்காளி சட்னி மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி நமக்கு வந்தால் ரத்தங்கிறாங்கல்ல எல்லாம் ரெட் கலரில் தான் இருக்கும் பட் வேரியேஷன்ஸ் இருக்குது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் பிளட் ஹேஸ் பீன் டன் நிறைய குரூப்பிங் இருக்குது அதில் ரெண்டு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மற்றதெல்லாம் நம்ம உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதனால மற்றதெல்லாம் விட்டுருவோம் பட் 2 types of blood grouping பண்ணிருக்கோம் அது கம்பல்சரி பிகாஸ் அது ஏதாவது எசக மாறி போய் வேற blood group இன்னொரு blood group கொடுத்துட்டோம்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் அதனால அந்த ரெண்டு blood group மட்டும் நம்ம எல்லா இடத்துலயும் தெளிவா தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கணும் 2 such groupings ABO grouping and RH grouping are widely used all over the world ஏன் அப்படினா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படிங்கறது பாப்போம் இப்போ first ABO blood grouping படிப்போம் and then RH blood grouping படிப்போம் ABO grouping is based on the presence or absence of 2 surface antigens. இந்த antigen பத்தி தான் அதை பார்த்து தான் நமக்கு blood grouping பண்ணிருக்காங்க இது ஒரு red blood cell னு வச்சுக்கங்களேன் அதோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய antigen is a protein ஓகேங்களா அது A வா இருக்கலாம் antigen B இருக்கலாம் ஒரு சில red blood cells அதாவது ஒரு சில இல்ல ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவரோட ரெட் பிளட் செல்ஸ் எல்லாத்துலயுமே சர்ஃபேஸ்ல A மட்டும் இருக்கலாம் இல்ல சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் B மட்டும் இருக்கலாம் சிலருக்கு அவங்க ரெட் பிளட் செல்ஸ்ல A ஆன்டிஜன் B ஆன்டிஜன் ரெண்டுமே இருக்கலாம் சிலருக்கு ஆன்டிஜனே இல்லாம இருக்கலாம் சோ A ஆன்டிஜன் இருக்கா அவர் A blood group B ஆன்டிஜன் இருக்கா B blood group AB ரெண்டு ஆன்டிஜனும் இருக்கா அவங்க AB blood group ஆன்டிஜனே இல்ல 0 ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல O அப்படிம்பாங்க நோ ஆன்டிஜன் ஓகேங்களா சோ என்ன ஆன்டிஜன் bloodல அந்த ரெட் blood cellsோட சர்ஃபேஸ்ல இருக்கு அதுதான் அவங்களோட blood group don't forget this so based on the surface antigen only names given chemicals that can induce immune response and the antigen தான் immune response தூண்டி விடுறது on the RBC namely A blood group and B blood group and the antigen வந்து A antigen and B antigen னு சொல்வோம் similarly ரெண்டு antigen தான் A antigen B antigen அவ்வளவுதான் A antigen மட்டும் இருக்கா A blood group B antigen மட்டும் இருக்கா B blood group AB ரெண்டுமே இருந்தா AB blood group antigen இல்லனா O blood group அவ்வளவுதான் so based on these two antigen A and B இத மட்டும் பேஸ் பண்ணி blood group பண்ணிருக்காங்க similarly the plasma of different individuals contain 2 natural antibodies இந்த இடத்துல நீட் क्वेश्चन நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க antigen எங்கயா இருக்கு red blood cell ஓட membraneல இருக்கு செல் RBC ஓட membraneல இருக்கு antibodies எங்க இருக்கு plasmaல இருக்கு don't forget liquid part of the blood plasmaல இருக்கு ஓகேங்களா so the similarly the plasma of different individual contain 2 natural antibodies னா என்ன அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா proteins produced in response to antigen so antigen என்ன பண்ணுது immune response கொடுக்குது antigenோட function immune response இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது இந்த antigenோட ரெஸ்பான்ஸ்க்கு பதில் ரெஸ்பான்ஸ் பண்றது அதுக்கு எகைன்ஸ்டா என்னது proteins produce பண்றது தான் antibodies the distribution of antigens and antibodies in 4 groups of the blood அப்படினு பார்த்தோம்னா AB and O are given in the table 18.1 அது நம்ம இப்போ பாப்போம் அது பார்த்தா தெளிவாயிருவீங்க you probably know that during blood transfusion னா ஒருத்தர் கிட்ட இருந்து blood கலெக்ட் பண்ணி இன்னொருத்தங்க பாடிக்கு கொடுக்கிறது ரத்த தானம் ஒருத்தங்களோட ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு தேவைப்படுறதுனால இந்த ஆபரேஷன் பண்றதுனாலயோ இல்ல அனீமியா வந்ததுனாலயோ ஒருத்தங்களுக்கு blood வந்து இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அவங்க பாடிக்கு செலுத்துவாங்க அதான் blood transfusion அப்படினு சொல்வோம் so during blood transfusion any blood cannot be used யாரோட blood வேணா யாருக்கு வேணா கொடுக்கலாம்னா சொல்ல முடியாது the blood of the donor has to be carefully matched with the blood of the recipient before any blood transfusion to avoid severe problems of clumping அப்படினா இங்க என்ன மீனிங் நீட் क्वेश्चनல கேட்பாங்க destruction of RBC ஃபுல்லா destroy ஆயிடும் அப்ப என்ன ஆகும் அவங்களுக்கு ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லா பிளாக் ஆகி the person will die
அதனால ஆப்போசிட்ல சேராத blood group கொடுக்கக்கூடாது, மேட்ச் ஆகிற blood group தான் கொடுக்கணும். The donors compatibilityனா ஒத்து போறதுன்னு அர்த்தம், is also shown in the table 18.1. இப்போ table 18.1ல என்னதாயா சொல்லியிருக்கீங்க, A blood group இருக்கிறவரோட ரெட் பிளட்டோட சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் A இருக்கு, அதனால தான் அதுக்கு பேரு A blood group. இப்போ ஆன்டிபாடினா யாருன்னா எகெயின்ஸ்ட், இந்த ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறவர். ஸோ இதுல வந்து ஆன்டி பி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், பி பிளட் குரூப்பை இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது ஆன்டி பி இதுல இருக்கு, பி பிளட் குரூப்க்கு எகெயின்ஸ்டா செயல்படுற ஆன்டிபாடி இதுல இருக்கு. பி பிளட் குரூப் கொடுத்தீங்கன்னா இவர் செத்தாரு, ஓகேங்களா? ஏன்னா ஆன்டி பி, இந்த பிக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஆள் இது வச்சிருக்குது. ஸோ பி பிளட் குரூப்பை ஏக்கு கொடுக்க கூடாது. அப்போ இவங்களுக்கு யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம், ஏ பிளட் குரூப் கொடுக்கலாம், ஏ பிளட் குரூப் கொடுக்கலாம். ஏ இந்த ஏ பிளட் குரூப்ல ஆன்டிஜன் ஏ தான் இருக்கும், ஆன்டி பி தான் இருக்கும். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆயிடும், கொடுக்கலாம். பிளட் குரூப் ஓ கொடுக்கலாம். ஓ பிளட் குரூப்போட சர்ஃபேஸ்ல ஆன்டிஜனே இல்லை, அப்போ பிரச்சனையே இல்லை, இவங்க ஏக்கு கொடுக்கலாம். சரி, இப்போ பி பிளட் குரூப், ஆன்டிஜன் பி இருக்கிறதுனால தான் இவர் பி பிளட் குரூப்னு சொல்றோம். ஆனால் ஆன்டி ஏ அப்படிங்கிற ஆன்டிபாடி இவங்களுக்கு இருப்பாங்க. ஆன்டிபாடினாலே இதுக்கு ஆப்போசிட் ஞாபகம் வச்சுங்க. ஆன்டி ஏ இங்கே இருக்கிறதுனால ஏ பிளட் குரூப் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போது பிளட் இவங்க யாரெல்லாம் கொடுக்கலாம், பி பிளட் குரூப் கொடுக்கலாம், ஓ பிளட் குரூப் கொடுக்கலாம். ஏன்னா ஓல ஆன்டிஜனே கிடையாது. தென் ஏபி பிளட் குரூப்பில் ஆன்டிஜன்ஸ் ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. பார்த்தோம்ல சர்ஃபேஸில் ஆன்டிஜன் ஏவும் இருக்குது, ஆன்டிஜன் பியும் இருக்குது. இங்கே ஆன்டி ஏ ஆன்டி பி இருக்காது. இருந்தால் என்னாகும், இவங்களே கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால ஆன்டிபாடிஸே இருக்காது. இங்கே ஆன்டிபாடிஸே பிளாஸ்மால ஏபி பிளட் குரூப்ல இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம், ஏபி கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்கலாம், ஏ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா தேர் இஸ் நோ ஆன்டி ஏ, ஆன்டி பி இல்லாதனால ஏ பிளட் குரூப் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆன்டி ஏவும் இல்லை, அப்போ பி பிளட் குரூப் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓ பிளட் குரூப்ல ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால இவங்க எல்லார்கிட்ட இருந்து வாங்கலாம். யூனிவர்சல் அக்செப்டர். ஏன் இந்த ஆன்டிபாடி பார்த்துக்குங்க, ஏனா பி கொடுக்கக்கூடாது, பினா ஏ கொடுக்கக்கூடாது, ஏபினா ரெண்டு பேர்ட்டையும் வாங்கிக்கலாம். ஏன்னா அதில் ஆன்டிபாடிஸே இருக்காது. ஓனா அங்கே ஆன்டி ஏ ஆன்டி பி எல்லாமே இருக்கும். அதனால ஓ பிளட் குரூப் கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்க வாங்கிக்க முடியும். இங்கே வந்து ஆன்டிஜனே இல்லை, இந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கணும். இங்கே என்ன ஆன்டிஜன் இல்லை, பி ஆன்டிஜன் இல்லை. பி ஆன்டிஜன் இல்லைன்னா ஆன்டி பி இருக்கு. இங்கே ஏ ஆன்டிஜன் இல்லை, ஆன்டி ஏ இருக்கு. இங்கே ஏவும் இல்லை பியும் இல்லை. என்ன இல்லை, அதோட ஆன்டிபாடி அங்கே இருக்கும். ஆன்டிபாடி இந்த எந்த ஆன்டிஜன் இல்லையோ அதோட ஆன்டிபாடி அங்கே இருக்கும். ஸோ இது ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி. அதனால ஏபி யார் கொடுத்தாலும் ஓ பிளட் குரூப் வந்து ஹோகையா சங்கு ஊதிடுவாங்க. அதனால அவர் ஓ குரூப் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஆனால் இவர் எவ்வளோ ஒரு தான தலைவர் பாருங்க. இங்கே பாருங்க, இவர் எல்லாருக்குமே பிளட் கொடுக்கலாம், ஏன்னா தெர் இஸ் நோ ஆன்டிஜன். ஆனால் இவர் மற்றவங்க யார்கிட்ட இருந்தும் பிளட் வாங்க முடியாது, ஓ பிளட் குரூப் கிட்ட இருந்து மட்டும்தான் பிளட் வாங்க முடியும். அதனால ஓ பிளட் குரூப் யாரெல்லாம் இருக்காங்களோ தே ஆர் தாராள பிரபு. பட் ஓ பிளட் குரூப் கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்க பிளட் வாங்க முடியும். அதனால ஓ பிளட் குரூப் இருக்கவங்க ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் தாராள பிரபுவா, யார் எங்கே ஆக்சிடென்ட் இருந்தால் நான் பிளட் தரேன்ட்டு போய் கொடுக்கலாம், யாருக்கு வேணா இவங்க பிளட் கொடுக்கலாம். அதனால தான் இவரை யூனிவர்சல் டோனார் அப்படிம்பாங்க. திருப்பியும் சொல்கிறோம், ஆன்டிஜன் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பேரே வச்சாங்க. ஏ ஆன்டிஜன் ஏ பிளட் குரூப், பி ஆன்டிஜன் பி பிளட் குரூப், ஏபி ஆன்டிஜன் ஏபி பிளட் குரூப். ஆன்டிஜனே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஓ பிளட் குரூப். இப்போ இந்த ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டான ஆன்டிபாடி அதில் இருக்கும், அதாவது இதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி இருக்கும். ஆன்டி பி இங்கே இருக்கும். அப்போது இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆன்டி பி இருக்குது, இது போய் இதை தாக்காதா? இல்லை, ஆன்டி பினா யாருக்கு எகென்ஸ்டா இருக்கு, பிக்கு எகென்ஸ்டா இருக்கு. அப்போ பி பிளட் குரூப்பை தான் இது தாக்கும், ஏவுக்கு எகென்ஸ்டா இல்லை இது. அதே மாதிரி ஆன்டி ஏவை தான் போய் தாக்கும், பியை தாக்காது. ஏன்னா இது ஆன்டி ஏக்கு எகென்ஸ்டா தான் செயல்படும், பிக்கு ஃப்ரெண்டு. இங்கே ஆன்டிபாடியே இல்லை, யார் வேணா கொடுக்கலாம். இது யாருக்கும் எகென்ஸ்டா செயல்படாது. ஏபி பிளட் குரூப் ரொம்ப நல்ல பிளட் குரூப்பு. அது ஓ பிளட் குரூப்பு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி பிளட் குரூப்பை சொல்கிறோம், ஹியூமன் பீயிங்கை சொல்லலை. இது யார் கூடயும் ஒத்து போகாது. ஏக்கும் எகென்ஸ்டா செயல்படும், பிக்கும் எகென்ஸ்டா செயல்படும். மீன்ஸ் இவங்க பாடி இல்லை, பட் இவங்க யாருக்கு வேணா பிளட்டை கொடுக்கலாம். கொடுக்கறது யாருக்கு வேணா கொடுங்க, பட் வாங்குறது ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்குவோம். ஒன்லிக்கு ஓ தானே ஃபர்ஸ்ட், ஓ ஒன்லி கெட்ஸ் ஃப்ரம் ஓ, பட் ஓ டொனேட்ஸ் டு எவ்ரி ஒன். ஞாபகம் வச்சுங்க, from the above mentioned table it is evident that
O blood group can be donated to person with any other blood group, and hence O group individuals are called universal donor. Universal donors. Universal donors. Person with AB group can accept blood from person with AB as well as other groups. அதனால இவங்களை வந்து universal recipient அப்படின்னு சொல்லுவோம். AB universal recipient, O universal donor. ஆனா O கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். Don't forget this. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது क्वेश्चनல கேட்பாங்க. நெக்ஸ்ட் RH grouping. RH அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா another antigen. Some other antigen நம்ம bloodல இருக்கு. The RH antigen similar one present in rhesus monkeys, hence RH அப்படிங்கிற term கொடுத்துட்டாங்க. rhesus monkeys குரங்குல இருக்கு, அதனால தான் நமக்கு குரங்கு புத்தி இருக்குது போல இருக்கு மனிதர்களுக்கு. is also observed on the surface of RBCs of majority, nearly 80% of the human being. வாள் தான் இல்லப்பா, குரங்கு சேட்டை எப்படி பண்றான் அப்படிங்கிறாங்க பாருங்க, அவங்க RH பாசிட்டிவா இருப்பாங்க. RH இருக்குன்னு அர்த்தம். மீன்ஸ் சும்மா சொல்றேங்க, நம்ம blood எடுத்து தான் பார்க்கணும், கேரக்டரை வச்சுலாம் சொல்ல முடியாது. of humans, 80% of the humans-ல RH positive இருப்பாங்க. Such individuals are called RH positive, and those in whom this antigen is absent are called RH negative. Okay, an RH negative person, if exposed to RH positive blood, will form specific antibodies against RH antigen. So RH positive person அந்த blood வந்து RH negative blood ஓட mix ஆயிடுச்சுன்னா antibodies develop ஆக ஆரம்பிச்சு அவங்க உயிருக்கு ஆபத்தாயிரும். Therefore RH group should also be matched before transfusion. Transfusionனா ரத்த தானம், ஒருத்தவங்க கிட்ட ரத்தத்தை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கிறது, பாடியில செலுத்துறது, டோனர் கிட்ட இருந்து ரெசிபியன்ட்க்கு கொடுக்கிறது. ஓகேங்களா? A special case of RH incompatibility mismatching has been observed between RH negative blood of pregnant mother. இந்த இடத்துல mother RH negative, நீட் क्वेश्चनல கேட்பாங்க, mother RH negative, don't forget, mother RH negative, அவ்வளவுதான், மறக்கவே கூடாது. with RH positive blood of the fetus. fetusனா என்ன? கரு. ஸோ இப்போ pregnant lady இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து அம்பலிக்கல் கார்டா அது இருக்கு. தென் இங்கே வந்து உங்களுக்கு பேபி இருக்கு. ஓகேங்களா? எம்ப்ரியோ டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ மதர், இது மதரோட கருவறை RH நெகட்டிவாக இருக்காங்க, மறந்துடாதீங்க. பேபி வந்து RH பாசிட்டிவாக இருக்காங்க. ஓகேயா? அப்படிதான் கொடுத்துருக்காங்க இங்கே. RH antigens of fetus, RH antigens of fetus do not get exposed to RH negative blood of the mother in the first pregnancy as the two bloods are well separated by placenta. So இந்த placenta மூலியமா நமக்கு வந்து இந்த பேபியும் மதரோட யூட்ரஸ் பார்ட் இருக்குல்ல அதுவும் வெல் செப்பரேட்டட். அதனால மதரோட RH நெகட்டிவும் பேபியோட RH பாசிட்டிவும் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில கண்டிப்பா மிக்ஸ் ஆகவே ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில பிறக்கிற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க, மதர் RH நெகட்டிவ் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஃபீட்டஸ் கரு RH பாசிட்டிவ், ரெண்டு பேரும் பிளாசண்டா மூலியமா வெல் செப்பரேட்டட். இந்த RH நெகட்டிவ் இந்த RH பாசிட்டிவோட மீட் பண்ணவே பண்ணாது. பாசிட்டிவ்னா அந்த சேம் ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆன்டிஜன் இருக்கிறதுனால தான் RH பாசிட்டிவ். அந்த ஆன்டிஜன் இங்க இல்ல மதர் கிட்ட, அதனால RH நெகட்டிவ். ஆன்டிஜன் பேரே வச்சிருவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏ ஆன்டிஜன்னா ஏ பிளட் குரூப். இப்போ RH ஆன்டிஜன் இருந்தா RH பிளட் குரூப். RH இல்லைங்கிறதுனால இங்க ஓன்னு திருப்பி வச்சா கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால RH நெகட்டிவ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, மறந்துடக்கூடாது. ஓகே. However, during the delivery, இப்போ இந்த குழந்தை வந்து பிறக்குது, லேபர் பெயின்லாம் சொல்லுவாங்க, லேபர் வார்டு, லேபர் பெயின். அந்த குழந்தை பிறக்கும்போது இந்த இடத்துல கட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ somehow இந்த குழந்தையோட RH பாசிட்டிவ் பிளட்டு லீக் ஆகி இந்த மதரோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டோட போய் மிக்ஸ்அப் ஆகும். ஸோ during the delivery of the first child, there is a possibility of exposure of the maternal blood to a small amount of RH positive blood from the fetus. So maternal na மதரோட பிளட்ல RH பாசிட்டிவ் ஃபீட்டஸோட பிளட் வந்து மிக்ஸ்அப் ஆகும். அப்போ இந்த RH நெகட்டிவ் என்ன பண்ணும்? RH பாசிட்டிவ் மதரோட
bloodல வந்து mix ஆகுது. அப்போ இது ஆன்டிபாடிஸை கிடுகிடுகிடுன்னு ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கொஞ்சோண்டு வந்துச்சு RH பாசிட்டிவ் இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி பாடியில் ரெடியாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ RH நெகட்டிவ் மதரில் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு எந்த ஆன்டிபாடியும் இல்லை. RH பாசிட்டிவ் பேபி ஃபஸ்ட் பேபிக்கும் அவங்களுக்கும் பிளாசண்டா இடையில ஸ்ட்ராங் அந்த செப்பரேஷன் இருந்ததுனால மிக்ஸ்அப் ஆகாதனால அந்த குழந்தை தெளிவாக வளர்ந்துருச்சு. பட் டெலிவரி அப்போது இந்த குழந்தையோட RH பாசிட்டிவ் பிளட்டு மதரோட பிளட்ல வந்து மிக்ஸ்அப் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மதர் கிட்ட RH பாசிட்டிவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த RH பாசிட்டிவ் பிளட்டை டெஸ்ட்ராயும் பண்ணிடும். மதருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அந்த ஆன்டிபாடி ரெடியாக இருக்குது. இதில் மதரோட பாடியில் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேபி ஓகே. இப்போ next, in such case, the mother starts preparing antibodies against RH antigen. RH positive la RH antigen irukum. Adukku against ana antibodies produce pannidum in her blood. In case of her subsequent pregnancy, adutha pregnancy varanga second child. Ippo second child. ஓகேங்களா? இப்போ அவங்க pregnant ஆவறாங்க second child, second pregnancy. ஆல்ரெடி இவங்க RH நெகட்டிவ் மதர், இந்த பேபி RH பாசிட்டிவா இருந்தா RH செகண்ட் பேபியும் RH பாசிட்டிவா இருந்தா, RH நெகட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லை. செகண்ட் பேபியும் RH பாசிட்டிவா இருக்காங்க. மதர் கிட்ட ஆல்ரெடி ஆன்டிபாடி ரெடியா இருக்கு. the RH antibodies from the mother, that is RH negative, இதை ஃபார்ம் பண்ணது காரணம் முதல் குழந்தையிலேருந்து RH பாசிட்டிவ் பிளட் மிக்ஸ்அப் பண்ணது தான் காரணம். ஓகேங்களா? எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி பிரச்சனை இல்லை. செகண்ட் ப்ரெக்னன்சிலையும் அந்த RH நெகட்டிவ் மதர் ஃபர்ஸ்ட் குழந்தை RH பாசிட்டிவ் குழந்தையா இருந்து செகண்ட் ப்ரெக்னன்சிலையும் குழந்தை அந்த கரு RH பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்துருச்சு. RH negative can leak into the blood of the fetus. So mother bodyலேருந்து இந்த ஆன்டிபாடிஸ் blood of the fetus க்கு போகும். ஆன்டிபாடிஸ் போய் என்ன பண்ணும்? destroy the fetal RBCs. ஸோ ஃபீட்டல்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய ஆர்பிசிஸை பூரா போய் டெஸ்ட்ராய் பண்ணும். திஸ் குட் பி ஃபேட்டல்னா என்ன அர்த்தம்னா அந்த கரு கலைஞ்சு போயிடுறது, இறந்து போயிடும் அந்த குழந்தை கருவிலேயே. ஃபேட்டல் டு த ஃபீட்டஸ் ஆர் could cause severe anemia and jaundice to the baby. பிறந்து அந்த குழந்தை இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அனீமியா வந்து பிறக்கும், ஜாண்டிஸ் வந்துடும். ஜாண்டிஸ்னா அந்த மஞ்சக்காமல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு எரித்ரோபிளாஸ்டோசிஸ். எரித்ரோனாலே ரெட் பிளட் செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடுது. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். This can be avoided by administering anti-RH antibodies to the mother after the delivery of the first child. இந்த இடத்துல தெளிவாக நான் சொல்லிடுறேன். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் RH நெகட்டிவ் மதர் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஃபீட்டஸ் வந்து RH பாசிட்டிவாக இருந்தால், இட் ஷுட் பி RH பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கும் மதருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பேரும் பிளாசண்டா மூலியமாக வெல் செப்பரேட்டட். அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட பிளட்டு RH பாசிட்டிவ் பிளட்டு அந்த மதரோட பாடியில் டெலிவரி அப்போ மிக்ஸ்அப் ஆகிடும். மோஸ்ட்லி மிக்ஸ்அப் ஆகிடும். மிக்ஸ்அப் ஆகும்போது மதர் வந்து அந்த RH பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ செகண்ட் ப்ரெக்னன்சி ஆன்டிபாடிஸ் இருக்குது. RH பாசிட்டிவ்க்கான எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸ் இப்போ மதரோட பாடியில் இருக்குது. செகண்ட் ப்ரெக்னன்சியும் RH பாசிட்டிவாக இருந்தால், RH நெகட்டிவ்னா நோ இஷ்யூ. RH பாசிட்டிவாக இருந்தால் மதர்கிட்ட இருந்த அந்த ஆன்டிபாடிஸ் அந்த ஃபீட்டஸ்க்கு மிக்ஸ்அப் ஆகி அந்த ஃபீட்டஸ் டெஸ்ட்ராய் ஆகிடும், இறந்து போயிடுவாங்க. இல்லைனா அனீமியா ஜாண்டிஸ் போன டிசீஸ் வரும். ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிறாங்க. சிம்பிள். இதை பேஸ் பண்ணி நீட் கொஸ்டின் வரும், கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், know that when you cut your finger or hurt yourself, காயமாயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா your wound காயம் does not continue to bleed for long time. ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்காது. ரத்தம் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சுன்னா செத்து போயிடுவாங்க, சங்கூத வேண்டியது தான். பட் கொஞ்ச நேரத்தில் ரத்தம் வந்து கிளாட் ஆகி அடங்கிடும். யூஸ்வலி the blood stops flowing after some time. few minutesல ஸ்டாப் ஆகிடும். do you know why? ஏன் blood வரது ஸ்டாப் ஆகுது? blood exhibits coagulation or clotting. blood உறைஞ்சு போயிடும், ரத்தம் உறைந்து விடும், கட்டியாகிடும். அதான் clotting in response to an injury or trauma. ட்ரோமானா பெரிய காயமாகிறது அந்த மாதிரி. this is a mechanism to prevent excessive loss of blood from the body. ஸோ நம்ம பாடியிலேருந்து நிறைய blood வேஸ்ட் ஆகி போகிறத தடுக்கிறதுக்கான நேச்சுரல் மெக்கானிசம் நம்ம பாடியில் இருக்குது.
பட் யார் இதுக்கு காரணம்? You would have observed a dark reddish brown scum. இந்த காயம் வந்த இடத்துல அப்படியே ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல ஒரு தோல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை உரிச்சு கூட எடுப்பீங்க. அப்புறம் பிங்க் கலர்ல ஸ்கின் தெரியும். சரியான இது. Formed at the site of the cut or an injury over a period of time. It is a clot or coagulum formed mainly of a network of threads called fibrins. இப்போ ஃபைப்ரின் எங்கேருந்து வந்துச்சு? அந்த நெட்வொர்க் ஆஃப் த்ரெட் சேர்ந்து தான் அந்த ஸ்கம் அந்த இதை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபைப்ரின் எங்கேருந்து வந்துச்சு? இன் விச் டெட் அண்ட் டேமேஜ்டு ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பிளட் ஆர் ட்ராப்டு. ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் டெட் அண்ட் டேமேஜ்டு ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். அதுதான் ட்ராப் பண்ணி அந்த ஃபைப்ரின் அப்படியே ஃபார்ம் பண்ணியிருக்கு, க்ளோஸ் பண்ணியிருக்கு. Fibrins are formed by conversion of inactive fibrinogen in plasma. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Fibrins எதுலேருந்து வந்துச்சுன்னா ஃபைப்ரினோஜென்லேருந்து வந்துச்சு. மோஸ்ட்லி OGEN அப்படின்னு சஃபிக்ஸில் முடிஞ்சால் அது இன்ஆக்டிவ் ஃபார்ம் தான், மறந்துடாதீங்க. ஸோ ஃபைப்ரினோஜென்லேருந்து ஃபைப்ரின் ஃபார்ம் ஆனிச்சு. அந்த ஃபைப்ரின் தான் நமக்கு ரத்தம் வராமல் அந்த தடுத்தது, அந்த பிளட் கிளாட் ஆகி வந்துச்சு. இது ஃபைப்ரினோஜென் ஃபைப்ரினாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் த்ரோம்பின். த்ரோம்பின் ஒன்று இருந்தா ஃபைப்ரின் ஒன்று இருந்தால் ஃபைப்ரினோஜென் இருக்கு. த்ரோம்பின் ஒன்று இருந்தால் த்ரோம்பினோஜென் ஒன்று இருக்கும்ல. ஓஎன் மீன்ஸ் த்ரோம்பினோஜென், NOGEN இன்ஆக்டிவ், செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ த்ரோம்பினோஜென்கிறது இன்ஆக்டிவ் தானே, பார்த்துக்குங்க. ஸோ த்ரோம்பின் இஸ் அன் என்சைம். ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா ஆக்டிவேட் பண்ணுறது. Thrombins in turn are formed from another inactive substance present in the plasma called prothrombin. Thrombinogen இல்ல, prothrombin. Proன்னு வந்தாலும் inactive தான், அதுக்கு முன்னாடி thrombinக்கு முன்னாடி prothrombin. An enzyme complex thrombokinase is required for the above reaction. எப்படி இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. prothrombin converts into active form thrombin by enzyme thrombokinase. ஓகேங்களா? இந்த த்ரோம்பின்ங்கிறது ஆக்டிவ் என்சைம். இந்த என்சைம் தான் ஃபைப்ரினோஜென் இன்ஆக்டிவ் ஃபைப்ரினோஜெனை ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை a series of linked enzymatic reaction. See, several steps, series of linked enzymatic reaction, several steps இருக்கு. அதுதான் cascade process அப்படிமோ. cascadeனா ஒன்றும் இல்லை, several steps are involved. நிறைய steps அதில் இருக்கு, அவ்வளவுதான். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. number of steps இருக்கு, involving a number of factors present in the plasma in an inactive state. So இந்த ப்ரோத்ரோம்பின்லேருந்து த்ரோம்பின் வரது த்ரோம்போகைனேஸ் மூலியமா, தென் த்ரோம்பினோட ஹெல்ப்னால ஃபைப்ரினா மாறுறதெல்லாம் கேஸ்கேட் ப்ராசஸ். இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிற நிறைய நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் பிளாஸ்மா. ஓகே, ஸோ an injury or a trauma stimulates the platelets in the blood to release certain factors which activate the mechanism of coagulation. இந்த mechanism of coagulation activate பண்ணுறதுக்கு platelets help பண்ணுது. Certain factors released by the tissue at the site of injury also can initiate coagulation. So இது இல்லாமல் certain other factorsம் உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆன இடத்துல உங்களுக்கு கோகுலேஷனை இனிஷியேட் பண்ணுது. கோகுலேஷன்னா ரத்தம் உறைஞ்சி போகிறது, அப்போ வெளியில் ரத்தம் போகிறத தடுக்க முடியும். கால்சியம் அயான்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கிளாட்டிங் ஆர் கோகுலேஷன். நீட் கொஷின். கால்சியம் அயான் நமக்கு பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் லிம்ஃப்ங்கிறது டிஷ்யூ ஃப்ளூயிட். டிஷ்யூ ஃப்ளூயிட்னா செல்ஸ்க்கு இடையில இருக்கிறது, பிட்வீன் செல்ஸ் இருக்கிறது. ஆஸ் த பிளட் பாசஸ் த்ரூ த கேபிலரிஸ், உங்களுக்கு நல்லா தெரியும் வெயின்ஸ் ஆர் ஆர்டரிஸ் இப்படி இருக்குன்னா திருப்பி இது வந்து இப்படி பிரியும், இப்படி பிரிஞ்சு ஃபைன் வெசல்ஸாக பிரியும் கடைசியாக, அதை தான் கேபிலரிஸ் அப்படிமோ. ஒன் செல் திக்னஸ் தான் அதோட வால் இருக்கும், அதான் கேபிலரிஸ். In tissues, some water along with many small water soluble substances move out into the spaces between the cells of the tissue, leaving the large proteins and most of the formed elements in the blood vessels. Leaving அப்படின்னா என்ன அர்த்தம்? large proteins-உம் and formed elements-னா red blood cells, white blood cells, platelets இதெல்லாம் blood-ல தான் இருக்கும்.
இதை விட்டுட்டு water and other substances, water along with many small water soluble substances, this is very 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 important. Water oda water soluble substance, small water soluble substances blood capillaries விட்டு வெளியில வந்து செல்ஸ்க்கு இடையில போகுது. This fluid released out is called interstitial fluid or tissue fluid. It has the same mineral distribution as plasma, same mineral distribution as plasma, liquid part of the blood. Plasmaல என்னெல்லாம் இருக்கோ அதே இந்த tissue fluid or interstitial fluidல இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு? blood capillariesல இருந்து water and small water soluble substances ஓட வெளியே வந்துச்சு. Except formed elements and larger proteins. அதை தவிர மீதி எல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? Exchange of nutrients, gases between the blood and the cells always occur through this fluid. In the interstitial fluid or tissue fluid, இதுதான் ஹெல்ப் பண்ணுது இந்த exchange of gases and other substances. An elaborate network of vessels called the lymphatic system collects this fluid and drains it back to the major veins. So இந்த water other nutrients யூஸ் பண்ணது போக மீதி எல்லாம் திருப்பி எங்க வந்துடணும்? வெயின்ஸ்க்கு வந்துடணும். The fluid present in the lymphatic system is called lymph. அவ்வளவுதான். lymphங்கிறது tissue fluid னு சொல்றோம். இது எங்க இருக்கு? lymphatic systemல இருக்கு. That's it. Lymph is a fluid. அவ்வளவுதான். எங்க இருந்து வந்துச்சு? blood capillaries ல இருந்து bloodல இருந்து water and water soluble substance எல்லாம் வடிஞ்சி செல்ஸ்க்கு இடையில வந்துச்சு. That is lymph, tissue fluid, interstitial fluid. அதை கலெக்ட் பண்றது lymphatic vessels. ஏன் lymphatic vesselsனா டியூப், அது ஏன் கலெக்ட் பண்ணுது? அதை கொண்டு போய் வெயின்ல சேர்க்கறதுக்கு. ஓகேங்களா? வெயின்ஸ்ல என்ன இருக்கு? டீஆக்சிஜனேட்டட் bloodலாம் இருக்கும். அதோடயே போய் சேர்ந்துரு திருப்பி சர்க்குலேட் ஆகு அப்படிங்கிற மாதிரி. Lymph is a colorless fluid containing specialized lymphocytes. Lymphocytesனா என்ன? the white blood cells la solrala adha which are responsible for the immune responses. B lymphocytes, T lymphocytes adala immunity கொடுக்கிறது நமக்கு. Actually white blood cells இங்க சொல்லக்கூடாது. white blood cells bloodல இருக்கு. lymphatic systemத்துல lymphocytes இருக்கு. அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. lymph is also an important carrier for nutrients, hormones. இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது. nutrients and hormonesயும் கேரி பண்ணிட்டு போகுது. lymphocytesயும் கேரி பண்ணிட்டு போகுது, etc. Fats are absorbed through lymph in the lacteals present in the intestinal villi. intestinal villi இருக்கக்கூடிய lacteals தான் உங்களுக்கு இந்த fats எல்லாம் absorb பண்ணுது. ஓகேங்களா? lactealsல lymph இருக்கு. அந்த lymph தான் அந்த fats, digested fats absorb பண்ணி உங்களுக்கு intestinal villi மூலமா அதை கொண்டு போறது. So that's it. With this we complete the session. Next sessionல இதோட continuation பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We all are BST family. Your support is our strength. Thank you.